ஓம் முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, இன்று உன் அப்பா உனக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை கொண்டு வந்துள்ளேன். என்னப்பா செய்தி என்றுதானே கேட்கின்றாய்? நீ இப்பதிவை முழுதாக கேட்ட அடுத்த நொடி உன் துணை உன்னை அழைத்து பேச போகின்றார். அவரிடம் நான் எப்பொழுது பேசுவேன்? அவர் குரலை நான் எப்பொழுது கேட்பேன்? அவர் முகத்தை நான் எப்பொழுது பார்ப்பேன் என்று ஒவ்வொரு நாளும் தவம் இருக்கின்றாய். நீண்ட நாட்கள் ஆகிவிட்டதப்பா என்னவரின் குரல் கேட்டும், என்னவருடன் பேசி, என்னவரை பார்த்து என்று புலம்பிக் கொண்டே இருந்தாய் அல்லவா? உன்னுடைய துணையை நீ இப்பொழுது பார்க்க போகின்றாய். அவரே உன்னை அழைக்கப் போகின்றாய். அழைத்து உன்னை பார்க்க வேண்டும் என்று கூறப் போகின்றார். உன்னை பார்க்காமல் என்னால் இருக்கவே முடியவில்லை. நீதான் என் உலகம், நீதான் என் உயிர். இத்தனை நாட்களாக உன்னை புரிந்து கொண்டாமல் இருந்துவிட்டேன் என்று மிகவும் வருத்தம் அடைகின்றேன். இனிமேல் உன்னை முழுமையாக புரிந்து கொண்டு உன்னுடன் மட்டுமே என்னுடைய வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். என்னை ஏற்றுக்கொள் என்று உன்னுடைய காலடி தேடி வரப்போகின்றார். சண்டை போட்டதை அனைத்தையும் மறந்துவிடு என்று, நான் பண்ண தவறுக்கு என்னை மன்னித்துவிடு என்று கேட்கப் போகின்றார். சில மனக்கசப்புகளினால், கருத்து வேறுபாடுகளினால் பிரிந்திருந்த நீங்கள் எப்பொழுது மீண்டும் இணைய போகிறீர்கள்? இருவரும் யார் முதலில் பேசுவது, நீயா நானா என்ற சண்டையை உங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி கொண்டிருந்தீர்கள். ஆனால் இன்று உன் துணை அனைத்தையும் மறந்துவிட்டு என்னுடைய போட்டி பொறாமையை விட என்னுடைய விட்டு கொடுத்தலே என்னுடைய உண்மையான உறவுக்கு ஆதாரம் என்று நிரூபிக்கப் போகின்றார். அவருடைய விட்டு கொடுத்தலே உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு சேர இணைய போகின்றது. நீங்கள் இருவரும் ஒன்றாக வாழப் போகின்றீர்கள். அவருடன் பேச வேண்டும் என்ற எண்ணமும் ஏக்கமும் உன்னிடத்தில் இருந்தாலும் ஏதோ ஒன்று உன்னை தடுத்து கொண்டே இருந்தது அல்லவா? இன்று அத்தனை தடுப்புகளையும் தாண்டி உன்னுடைய துணை உன்னை அழைத்து பேச போகின்றார். இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து பேசி மனம் விட்டு பேசுங்கள் தங்கமே. அனைத்தும் சரியாகிவிடும். ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.